அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தஹு. குழந்தை பிறப்பில் 5 ஒழுக்கங்கள் இருப்பதாக இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். 1. ஆண் குழந்தை பிறந்தால் சந்தோஷப்படுவதும் பெண் குழந்தை பிறந்தால் கவலைப்படுவதும் கூடாது. இவ்விரண்டிலும் எதில் மேன்மை இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. ஆண் குழந்தைகளுக்குள்ள எத்தனையோ பேர் பெண் குழந்தை வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். உண்மையில் பெண் குழந்தைகள் மூலம்தான் நலம் அதிகம் இருக்கிறது, நன்மையும் பெருவாரியாக கிடைக்கிறது. இதற்கு எத்தனையோ ஹதீதுகள் ஆதாரமாயிருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒருவருக்கு 3 பெண் மக்களோ அல்லது சகோதரிகளோ இருந்து அவர்களை ஆதரிப்பதில் சிரமத்தையும் அவர்களின் இடர்களையும் சகித்து கொண்டால் இவர்கள் பொருட்டினாலும் தனது அருளாலும் அம்மனிதரை அல்லாஹ் சொர்க்கத்தில் பிரவேசிக்கச் செய்வான். 2 பேர் இருந்தாலுமா நாயகமே என்று ஒருவர் கேட்டதற்கு ஆம் என்றார்கள். 1 பெண் இருந்தாலுமா என்று இன்னொருவர் கேட்க ஆம், ஒருவர் இருந்தாலும் தான் என்று நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 2. குழந்தையின் காதில் அதான், அதாவது பாங்கு சொல்ல வேண்டும். ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஃபாத்திமா நாயகி பெற்றெடுத்த போது அவரின் காதில் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாங்கு சொல்ல நான் பார்த்தேன் என்று ரஃபி என்பாரின் தந்தை அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒருவருக்கு குழந்தை பிறந்தால் வலது காதில் பாங்கு கூறவும் இடது காதில் இக்காமத் கூறவும். இவ்வாறு செய்வதால் உம்மு சிப்யான் என்ற வியாதி அக்குழந்தையிலிருந்து நீங்கிவிடுகிறது. நமது நாட்டில் உம்மு சிப்யான் என்ற வியாதிக்கு இளம்பிள்ளை வாதம் என்று கூறுவது வழக்கம். பிறகு அக்குழந்தை பேச துவங்குகையில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை முதலில் போதிப்பது விரும்பத்தக்கதாகும். 7வது நாள் கத்னா செய்வது மிகவும் சிறந்ததாகும். 3. குழந்தைக்கு அழகிய பெயர் சூட்ட வேண்டும். இது குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையாகும். நமது நாட்டில் சிலர் முஸ்லிம் என்று அறிய முடியாத நிலையில் பெயர் சூட்டிக் கொள்கின்றனர். இது பெரும் தவறாகும். 4. அக்கீகா கொடுக்க வேண்டும். ஆண் குழந்தையாயிருந்தால் 2 ஆடுகளும் பெண் குழந்தையாயிருந்தால் 1 ஆடும் கொடுக்க வேண்டும். அக்கீகா கொடுக்கும் ஆட்டின் எலும்பை முறித்தல் கூடாது என்று ஆயிஷா நாயகி கூறுகிறார்கள். ஆண் குழந்தைக்கு 1 ஆடு அக்கீகா கொடுத்தாலும் தவறில்லை. குழந்தையின் முடி அளவு எடையுள்ள தங்கத்தையோ வெள்ளியையோ தர்மம் செய்வது சுன்னத்தாகும். ஃபாத்திமா நாயகத்தின் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற குழந்தை பிறந்தபோது 7வது நாள் முடி சிரைத்து அதன் எடைக்கு வெள்ளி தர்மம் செய்யும்படி நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவியதாக ஹதீஸ் ஷரீஃபில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அக்கீகா கொடுப்பது 7ஆம் நாள் அல்லது 14ஆம் நாள் அல்லது 21ஆம் நாட்களில் அக்கீகா கொடுப்பது அதிக நன்மையை பெற்றுத்தரும். குழந்தைக்கு பேரித்தம்பழத்தையோ தேன் போன்ற இனிப்புள்ள சாதனங்களையோ சுவைக்கச் செய்ய வேண்டும். அபூபக்கர் ஸித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் மகளார் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கூறுகிறார்கள், நான் குபா என்ற இடத்தில் என் மகன் அப்துல்லா இப்னு ஜுபைரை பெற்றெடுத்தேன். பிறகு அக்குழந்தையை எடுத்து கொணர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மடியில் வைத்தேன். நபிகள் நாயகம் ஒரு பேரித்தம்பழத்தை கொண்டு வரச் செய்து அதை தமது வாயில் வைத்து மென்று பிறகு அக்குழந்தையின் வாயில் அதை வைத்தார்கள். முதலில் அக்குழந்தையின் வயிற்றில் சென்றது உத்தம பெருமானாரின் உமிழ்நீரேயாகும். இந்த 5 ஒழுக்கங்களையும் நம் வாழ்வில் அனைவரும் பின்பற்றி பயனடைவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தஹு.